தேவனுக்கு நான் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறேன், எந்த அளவுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்றதுதான் விசுவாசத்தினுடைய அளவு குறிக்கணும். அதை வச்சுதான் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு, ஈசாக்கு ஆசீர்வதிச்சாரு, யாக்கோபு ஆசீர்வதிச்சாரு. அவன் மேல ஒரு ஐஸ்வர்யத்தின் அபிஷேகம், ஒரு ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் இறங்குச்சு. இதே ஆசீர்வாதத்தின் அந்த சந்ததியில இருந்த அந்த அனாயிண்டிங்க வச்சு என்ன பண்ணா, யோசேப்பை வித்து போட்டானுங்க. யோசேப் என்ன பண்ணானுங்க, வித்து போட்டுட்டானுங்க. அந்த அனாயிண்டிங் பாருங்க, அந்த வாக்கு தத்தம் பாருங்க வேலை பார்க்குது. தரித்திரனா தரித்திரம், கொடிய தரித்திரம், தரித்திரனா தரித்திரம், கொடிய தரித்திரம் வரப்போகுது. 7 வருடம் செழிப்பு, 7 வருடம் பஞ்சம் வரப்போகுது. அதை யோசேப் மூலியமா ஆண்டவரு காட்டுறாரு. எகிப்து தேசத்துல ஆசீர்வாதத்தை, அந்த செழிப்பின் ஆசீர்வாதம் பஞ்சத்தை விழுங்கிடுச்சு. ஆனா அவன் பார்த்தது எப்படி தெரியுமா, பார்த்தான் பஞ்சம் செழிப்பை விழுங்கிடுமா, பஞ்சம் செழிப்பை விழுங்கிடுமா. நீ எவ்வளவு பெரிய செழிப்புனாலும் வச்சிரு, அந்த செழிப்பை நான் விழுங்கிடுவன்றத காட்டுது. அத பார்வோனுக்கு யோசேப்பு விலைக்கு சொன்னார். பார்வோனுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த தரிசனத்தை, அந்த சொப்பனத்தை, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு வரப்போது பயங்கரமான கொடூரமையான எவ்வளவு பெரிய ஒரு செழிப்பையும் அப்படி விழுங்கக்கூடிய பஞ்சம் வரப்போகுது என்று பார்வோனுக்கு காமிக்கிறார். அது அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை யோசேப்பு விடுவிக்கிறார். விடுவிச்சது மாத்திரம் இல்லாம அதை செயல்படுத்தி காமிக்கிறார். எப்படின்னா, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் அது அப்படியே ஈசாக்கு போச்சு, யாக்கோபு போச்சு. யாக்கோபின் மகனாக யோசேப்புக்கு வேலை பார்க்குது. எங்க? உள்நாட்டுல இல்ல, வெளிநாட்டுல. அல்லேலூயா. எகிப்துல வேலை பார்க்குது. எகிப்து முழுவதும் பயங்கர பஞ்ச தலைவிரிச்சு ஆடும் பொழுது அவன் சேமிச்சது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சான். சும்மா உடனே அப்படி மேஜிக் எல்லாம் கிடையாது. உடனே அப்படியே அப்படியே பிளான் பண்ணி அதை பிளான் பண்ணணும். ஏறி பொத்துனு விழுந்தோம் எத்தனை பேர் நான் பார்த்துருவேன். நீங்க ஆண்டவர் கிருபையில 25 ஆண்டுகள் நம்ம துடிக்கிறேன்னு சொன்னா இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் எனக்கு எதை சொல்றாரோ அதுதான் எனக்கு பெருசு. கடவுள் என்னை எங்க வச்சிருக்காரோ அதுதான் எனக்கு பெருசு. கடவுள் எனக்கு எதை காண்பிக்கிறாரோ அதுதான் எனக்கு பெருசு. எதை விடுன்றாரோ அது எனக்கு அற்பமானது. ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர் ஒரு நன்மை நம்ம கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்றோம். ஆனா நமக்கு உனக்கு கொடு ஒரு சரி செய்தல் என்ன பண்ண விட்டு கொடுக்க மாட்டோம். அதுதான் என்னன்னா அங்கதான் தப்பு நடக்குது, அங்கதான் விசுவாசம் உடையுது. ஆனா ஆபிரகாம் பாருங்க, இந்த இடத்துல உன்னை பெற்றுக்கொண்டான் ஆண்டவர் அதை என்ன பண்றாரு, பெருக செய்யறாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. கையில இருக்கிறத கொண்டுதான் ஆண்டவர் என்ன பண்ண பெருக செய்யணும். கையில என்ன இருக்கோ அதை வச்சுதான் பெருகு செய்யும். அப்ப ஒண்ணு கொடுத்துட்டு அந்த ஒண்ணு என்ன பண்றாரு, பெருகு வைக்கணும்னு பிளான் பண்ணிருக்கிறாரு. இவன் சுயநலவாதியா இருந்தா என்ன பண்ணிருப்பான், அவ்வளவுதான் குழந்தைகள் அடப்போங்க ஆண்டவரே அப்படிலாம் இந்த காலத்து மத போதகர் மாதிரி பேசியிருப்பான். அப்படியல்ல என் ஆண்டவரே, அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கடவுள் பேசுவாரா, கடவுள் அப்படிலாம் சொல்லுவாரா? இந்த கரும முடிச்ச இந்த அறிவை கொண்டு என்ன பண்ண முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தோத்துரும். நான் மறுபடியும் சொல்றேன், வெட்கப்பட்டு போவேன். இந்த அறிவை கொண்டு, அறிவு என்னைக்கு ஆதாமுக்கு நீ பிள்ளையா பிறந்தையோ அன்னைக்கே நீ சபிக்கப்பட்டவன், அன்னைக்கே நீ அடிமை. இந்த அறிவு யூஸ் பண்ணவே கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு அதான் அறிவு. அல்லேலூயா. என்ன உனக்கு டீச் பண்றாரு அதுதான் அறிவு.